அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் இப்போ யூடியூப்பில் இப்போ கண்டினியூவாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். என்னென்ன அப்படின்னா, ரீசனிங் தொடர்பான 2025 நடத்தப்பட்ட கொஷின்ஸை மட்டும் டாபிக் வைஸாக தனித்தனியாக பிரித்து பிடிஎஃப் டெலகிராமில் அனுப்பி வைப்பேன். அதோடைய ஒவ்வொன்றுத்துடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டினியூவாக ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சம் நல்லா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே போதுங்க, ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ரைட்டுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கம்மிங் நவம்பர் 1ஆம் தேதி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குதுங்க 2026. ஓகேவா? ஸோ எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். மொத்தம் 100 டெஸ்ட்டு. ஓகேவா? புது புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் எல்லா மாடலை கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 2 டெஸ்ட் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். அந்த 100 கொஸ்டின் பார்த்தா எல்லா மாடலும் கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் ஆர்எஸ் அவரால் இது வரைக்கும் கேட்காத கேள்வியாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ புதுசாக அது இல்லாமல் எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வரும். ஸோ மொத்தம் 100 டெஸ்ட் நடக்குங்க. வெறும் 500 தான் ஃபீஸு. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வில்லிங் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு வரோம். ஓகேவா? ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்பிசியில் ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, இதில் 2 கொஸ்டின் எப்பயுமே வந்துகிட்டே இருக்குங்க. அதுதான் என்னென்னா ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு இருக்கும். அதில் கோடிங் டீகோடிங் ஆல்பபெட் சீரிஸ். ஸோ இதுதான் ரெண்டுமே கலந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். DANGER என்பது இதை குறிக்கிறது எனில் இது எவ்வாறு குறிக்கும்? இந்த கேள்வி இதே ப்ரீவியஸ் இயரில் முன்னாடி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க 2024. ஓகேவா? அதை மறுபடியும் கேட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் பார்க்குறது அவ்வளோ நல்லதுன்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, லைனாக நோட்டை எடுத்து ஒரு பேப்பரில் ஏபிசியில் லைனாக எழுதிக்கேன். நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு முறை அதை எழுதுனா எனக்கு டைம் போயிடும். நான் எழுதிட்டு ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 1லேருந்து 26 வரைக்கும் போட்டோம். அதுக்கு மேலே தலை மேலே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 1லேருந்து 26 வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் டக்கு டக்குன்னு நம்ம அதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், டிக்கு எதை குறிக்கிறதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ABCD 4 அப்படின்னு குறிக்கும். ஓகேவா? ஏன்றது 1ஐ குறிக்கும். N என்பது 14 குறிக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈன்றது 5ஐ குறிக்கும். ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 18ன்னு குறிக்கும். G என்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ன்னு குறிக்கும். ஸோ இது எப்படி இதை குறிக்கிறது அப்படின்னா, இது கூட ஒவ்வொன்றுத்துக்கு கூட 6 கூட்டி இதை போட்டிருக்காங்க சார். வேறு ஒன்றும் இல்லைங்க. D என்பதுக்கு 4, 6 கூட்டினா 10. ஏனா 1, 6 கூட்டினா 7. N என்பது 14, 6 கூட்டினா 20. ஸோ G வந்து 7, 7 கூட 6 கூட்டினா 13. E வந்து 5, 6 கூட்டினா 11. ஸோ அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கணுங்க. ஓகேவா? இப்போ ஏபிசி லைனாக எழுதிருப்பீங்க இல்லையா? இப்போ சொல்லுங்கள், M என்பது எதை குறிக்கும் அப்படின்னா 13ஐ குறிக்கும். 13 கூட 6 கூட்டினா என்ன வரும்? 19. புரியுதுங்களா? அடுத்து ஏன்றது 1 குறிக்கும். 1 என்பது எதை குறிக்கும்? 7. அடுத்தது சி என்பது 3ஐ குறிக்கும். 3 கூட 6 கூட்டினா 9. அடுத்து H என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, H வந்து 8 குறிக்குமா? 8 கூட 6 கூட்டினா 14. ஓகேவா? ஸோ அடுத்து I என்பது எதை குறிக்குதுன்னு பாருங்கள், 9ஐ குறிக்கும். 9 6 15. அடுத்து N பாருங்கள், N வந்து 14 குறிக்கும், அது 20. E வந்து 5ஐ குறிக்கும், 11. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, D ஆப்ஷனில் இருக்குது. இதை பாருங்கள், Dயில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் D. ஸோ இந்த பிடிஎஃப்பில் கிட்டத்தட்ட 2024 லாஸ்ட்டாகவும் 25 ஃபுல்லாக கேட்டது மொத்த கொஸ்டின் தந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், இது என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்கானோ அதே லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. எப்படின்னா நல்லா கவனிங்க. கே ஃபஸ்ட் லெட்டர்லாம் பார்க்கணும். கே LM அப்போ +2. ஸோ அந்த சீரியஸில் +2னா கேவை அடுத்து 2வது எழுத்துன்னு அர்த்தம். KLM. அடுத்து NO +2. PQ. அடுத்து முதல்ல என்ன வரணும்? Q வரணும் இந்த இடத்துல. அடுத்தது பாருங்கள், PQ RS +2. TU +2. கரெக்டாக இருக்கா? அப்போ முதல் லெட்டர் Qன்னு வரும். ரைட்டு, எல்லாம் +2ன்ற லாஜிக் போகுது. அடுத்து J பாருங்கள், IJ KL அதுவும் +2 தான். MN +2 தான். OP அப்படின்னு வரும். ஸோ Pன்னு வரும். QP எங்கே இருக்குது பாருங்கள், QP இதோ இருக்குது பாருங்கள், C தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். IJK +2. LM +2. NO அவ்வளோதாங்க. ஸோ C தான் சரியானது. ஸோ அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சொன்னேன். ஏபிசி லைனாக எழுதிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது இது இப்போ சமீபத்தில் கேட்டாங்க சார் 2025. நிறைய பேர் மாற்றி நிறையா, ஏன்னா யூடியூப்காரங்க நிறைய ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. நானே கூட இதை மாற்றி கூட ஆன்சர் சொல்லியிருந்தேன். அவன் என்ன லாஜிக் சொல்லியிருக்கான் அப்படின்னா, இதில் பாருங்கள் வவ்வல்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது.
இதில் வவல்ஸ் 1 2 3 இருக்குது. இதில் வவல்ஸ் 1 2 3 இருக்குது. இதில் மட்டும் 4 இருக்குது அப்படின்னு இதை நான் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் டிஎன்பிசியில் இதை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா இதில் 2 வவல்ஸு சேமாக இருக்குது. எங்கே ஏ இருக்குது பாருங்கள், ரிப்பீட் ஆகுது. வேறு எங்கேயும் வவல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ இதில் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுதுன்னு இதை ஆன்சராக கொடுத்துருந்தாங்க சிஏ. ஓகேவா? நான் யூடியூப்பில் சொல்லும்போது இது ஏன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதில் மட்டும் 4 வவல்ஸ் இருக்குது. ஏயுஐஓ அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ரீசனிங்கை பொறுத்த இது மாதிரி கொஸ்டின்ஸ் அவன் வைக்கிறது தான் கீ. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்து இதை கேள்வி பாருங்கள். ஏசிஇ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன வரும்? எம்ஓக்யூ எஸ்யூடபிள்யூ அப்படின்னு. ஸோ ஏபிசி லைனாக பாருங்கள். ஏ வந்து எம்மா மாறுது. எப்படி? பிசிடிஇஎஃப் ஜி. இங்கே பாருங்கள், ஏ வந்து இங்கே என்ன மாறும், அதுக்கப்புறம் எம். ஸோ எம் வந்து போய் எஸ்ஸாக மாறுதுன்னு ஒன்று கண்டுபிடிக்கலாமா? எம் என்ஓபிக்யூஆர்எஸ் ப்ளஸ் 6ன்ற லாஜிக்கில் போகுது. அடுத்து ஓ வந்து யூ, ஓபிக்யூஆர்எஸ்டியூ, அதுவும் ப்ளஸ் 6. ஓகேவா? க்யூ வந்து டபிள்யூ, பிக்யூஆர்எஸ்டியூவிடபிள்யூ எல்லாமே ப்ளஸ் 6ன்ற லாஜிக்கில் போகுது. அப்போ இதை லைனாக ப்ளஸ் 6 எடுத்து இதை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏவை விடுத்து 6வது எழுத்து, சியை விடுத்து 6வது எழுத்து, இயை விடுத்து 6வது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் போகுது. நான் ப்ளஸ் 6ன்னு போடுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் -6. இப்போ பாருங்கள், ஏக்கு அப்புறம் 6வது எழுத்து பண்ணுங்க, பிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி அப்படின்னு வரும். சிக்கு அப்புறம் என்ன வரும்? சிடிஇஎஃப்ஜிஹெச்ஐ அப்படின்னு வரும், 6வது லெட்டர்ஸ். இக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச்ஐஜேகே அப்படின்னு வரும். பாருங்கள், ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இப்போ சமீபத்தில் கேட்டிருந்தாங்க. இதுக்கூட ஆன்சர் எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. சார் இது தப்பாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன சார் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த கொஸ்டின்ஸை கொடுத்துருந்தாங்க. இது என்ன லாஜிக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். எக்ஸு டபிள்யூ இது இப்படி போகும், இது இப்படி இந்த பக்கம் போகிறது. ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து வியாக மாறுது. என்ன எக்ஸ் வந்து வியாக மாறுதுன்னா -2 ரிவர்ஸில். பாருங்கள், ஏபிசிடி லைனாக எழுதுனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆர்எஸ்டியூவி, வி வந்து எஸ்ஸாக மாறுது. இங்கே பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்கா, எக்ஸ் வந்து வி, யூவி டபிள்யூ எக்ஸ், அப்போ -2ன்னு இருக்கா. அடுத்தது வி வந்து என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதனால் இப்போ இங்கே மேலே போகிறேன். இ வந்து ஜியாக மாறுது. இங்கே பாருங்கள், இ வந்து ஜியாக மாறுதுன்னா +2. ஜி வந்து எல்லாம் மாறுது. ஜி வந்து எல்லுன்னா 1 2 3 4 5 +5. அப்போது +2 +5 இங்கே போகுது அப்படின்னா இங்கே -2 -5 போட்டால் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், விக்கு -5 போட்டால் என்ன வரும்? விக்கு 1 2 3 4, வி எங்கே இருக்குது? இங்கே தானே வி, 1 2 3 4 5 அப்படின்னு வருது. அப்போது க்யூ தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? ஆனால் டிஎன்பிசியில் டீன்னு கொடுத்துருந்தானுங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், நீங்கள் ஹார்ட்லெஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் வரிசையை மாற்றாமல் ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனித்த சொற்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஆர்எஸ் அகர்வாலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ன்னு ஆன்சர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். ஆனால் டிஎன்பிசியில் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா இதில் இருக்கிற எழுத்தை அந்த வரிசையை மாற்றக்கூடாது. ஸோ ஹெச்இ, இங்கே பாருங்கள் மீனிங்ஃபுல் வேர்டு. அப்புறம் என்ன வரும்? ஹெச்இ, இங்கே பாருங்கள் ஹெச்இன்னு வந்தால் அதுக்கப்புறம் இஏஆர் அப்படின்னு ஒன்று பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், இஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஹெச்இ இஏஆர். அடுத்தது ஏஆர்டி, ஆர்ட், ஏஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்னு போடலாம். அல்லது எல்இஎஸ்எஸ், இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் எல்இஎஸ்எஸ் 1 2 3 4. அடுத்து என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹெச்இ ஏஆர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துலாம். ஸோ 5 அப்படின்னு டிஎன்பிசியில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆர்எஸ் வரலாம் 3 தான் கொடுத்துருப்பாரு. காரணம் என்னென்னா எழுத்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், Z = 52, CAT 48, BATயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ Z 52ன்னா உங்களுக்கு தெரியும், Z வந்து 26 குறிக்கிறது, அப்படியே 2ஆல் பெருக்கிருக்காங்க. அதே மாதிரி சிக்கு 3, 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 6. ஏவுக்கு 1, 2ஆல் பெருக்குனா 2. டிக்கு 20, 2ஆல் பெருக்குனா 40. மொத்தம் கூட்டுங்க 48. அப்போ இது பாருங்கள், பிக்கு 2, 2ஆல் பெருக்குனா 4. ஏவுக்கு 1, 2ஆல் பெருக்குனா 2. டிக்கு 20, 2ஆல் பெருக்குனா ஸோ 40. கூட்டி பாருங்கள் 46. புரியுதா? ஸோ என்னது, இந்த இசட்டுன்ற கான்செப்டை 2ஆல் பெருக்கிறத வச்சு மற்ற எல்லாத்தையும் பெருக்கி ஆட் பண்ணிட்டேன். ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா?
பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க ஏவோட வேல்யூ 26 அப்படின்னு குடுத்துருக்காங்க. எஸ்யூஎனோட வேல்யூ 27 குடுத்துருக்காங்க. சிஏடி அப்ப ஏ 26னா அப்படியே ரிவர்ஸ்ல நான் ஏன் சொன்னேன் இல்லையா முதல்ல? இது இசட்க்கு 1, ஒய்க்கு 2, டபிள்யூக்கு 3 அப்படியே ரிவர்ஸ்ல. ஸோ இசட்க்கு ஏவுக்கு 26 வரும். அப்ப எஸ்யூஎன்னோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு தான் முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ 8ன்னு வரும். யூவோட வேல்யூ 6ன்னு வரும். என்னோட வேல்யூ 13ன்னு வரும். மொத்தம் கூட்டுங்க 19, 8, 27. அப்ப சியோட வேல்யூ என்ன ரிவர்ஸ்ல? 24. ஏவுக்கு ரிவர்ஸ்ல 26. டீக்கு பார்த்தீங்கன்னா 7. மொத்த கூட்டுங்க 57ன்னு கிடைக்கும். எங்க இருக்குன்னா சி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க. கியூஏ கவுண்டர்ல விடுபட்டது என்ன வருது அப்படின்னு கேள்வி. இங்க பாருங்க நடுவுல எல்லாமே எச்ன்னு தான் இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ட மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்க 2 வந்து 7, 7 வந்து 14, 14 வந்து 23. ஸோ அடுத்து என்ன? 2னா ப்ளஸ் 5ஆ? அடுத்து என்ன வரும்? ப்ளஸ் 7ஆ? அடுத்து ப்ளஸ் 9ஆ? அடுத்தது இங்க பாருங்க 5, 7, 9 அடுத்து 11. 23 கூட ஒரு 11 கூட்டுங்க 4, 34ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் 34ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எச் எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. இப்போ ரிவர்ஸ்ல யோசிக்கலாமா? 2 வந்து 4, 4 வந்து 12, 12 வந்து 48. அடுத்து என்னன்னா 2 வந்து 4ம்னா 2ஆல பெருக்கியிருக்காங்க. 4 வந்து 12னா 3ஆல பெருக்குங்க. 12 48னா 4ஆல பெருக்கியிருக்காங்க. அப்போ 48 5ஆல பெருக்குனா ஆன்சர். 8 40 மீதி 4 5 4 20 24 240 எங்க இருக்கு பாருங்க. பாருங்க 34 எச் 240. ஓகேவா? ஸோ ஏ தான் சரியானது. ஸோ இது மாதிரி வெறும் நம்பர்ஸை கொடுத்து கூட கேட்கலாம் சார். என்ன நம்பர் தெரியுதுங்களா? இப்போ 2 7 14 புரியுதுங்களா? இங்கே பாருங்க 2 7 வராது. நல்லா கவனிங்க. இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் 2 4 ஓகேவா? 12 48. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இதில் என்ன மாறுபட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி கேள்விக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன லாஜிக் வருது அப்படின்னு சி வந்து இங்கே பாருங்கள் சி வந்து ஜியா மாறுது. எப்படி? சி டிஇஎஃப் ஜி ப்ளஸ் 4ஆ? ஜி வந்து கே இதுவும் ப்ளஸ் 4 இது எல்லாமே இது பாரு இதுவும் ப்ளஸ் 4ல் வரும். ஓகேவா? இதுவும் ப்ளஸ் 4 இதுவும் எல்லாத்துக்கும் பாருங்கள் +4 +4 ஆனால் இது மட்டும் +4ல் வராது. இங்கே பாருங்கள் ஏக்கு அப்புறம் ப்ளஸ் 4வது எழுத்து ஈக்கு அப்புறம் 4வது எழுத்து எம் ஐக்கு அப்புறம் 4வது எழுத்து எம். ஆனால் இது மட்டும் வராதுங்க. காரணம் என்ன? எஃப்க்கு அப்புறம் +4 போட்டால் என்ன வரும்? எஃப் ஜிஹெச்ஐஜே ஜேன்னு வரணும். ஓகேவா? அதனால் இது மட்டும் தான் தவறாக இருக்குது. அப்போது டி தான் சரியானது. ஓகேவா? தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும் அப்படின்னு. ஸோ ஒன்று மட்டும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது எம்ஏடியோட வேல்யூ 260, ஹெச்ஏடியோட வேல்யூ 160னா எஸ்யூஎனோட வேல்யூ என்ன? எம்னா 13, ஏவுக்கு 1, டிக்கு 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 13, 1, 20 ஆட் பண்ணி போட்டிருக்காங்களா, இல்லை பெருக்கி போட்டிருக்காங்களா, இல்லை வகுத்து போட்டிருக்காங்களா, இல்லை ஆட் பண்ணி ஏதோ நம்பரை டிவைட் பண்ணியிருக்காங்களா, இல்லை மல்டிப்ளை பண்ணி ஏதோ நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இதை அப்படியே பெருக்கி போட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏபிசி லைன் எழுதுறீங்களா? ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு தெரியும். ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும். டியோட வேல்யூ 20ன்னு தெரியும். அப்போ 8 2 16 160 கரெக்டாக வருதா? பாருங்கள். ஓகேவா? ஸோ அதான் சொன்னேன். அதே மாதிரி இதை கண்டுபிடிங்க. எஸ்ஸோட வேல்யூ 19 அப்படின்னு வரும். யூவோட வேல்யூ 21ன்னு வரும். என்னோட வேல்யூ 14ன்னு வரும். இது மொத்தம் பெருங்க 55 86 எங்கே இருக்குது பாருங்க. சி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ விடுபட்டது நடுவில் விடுபட்டது என்ன அப்படின்னு கேட்குறேன். எஸ் டி யூ அப்புறம் என்ன வரும்? வி அப்படின்னு வரும். +1 லாஜிக் போகுது. ஸோ அடுத்தடுத்து சி டிஇ +2 எஃப்ஜி +2 அடுத்து +2 போட்டால் ஜிக்கு அப்புறம் ஹெச்ஐ. ஸோ ஐ வரணும். அடுத்து டி வந்து எஃப்ஆ மாறுது. எப்படி? டிஇஎஃப் +2 எஃப்ஜிஹெச் +2 ஃபஸ்ட்டு மட்டும் +1 அடுத்து +2 +1 லாஜிக் போகுது. ஹெச்சுக்கு அப்புறம் +2 போட்டால் என்ன வரும்? ஐஜே. ஸோ விஐஜே பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே விடுபட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் வச்சுக்கலாமா? 2 வந்து 4, 4 வந்து 12, இது 2ஆல் பெருக்கியிருக்காங்க, இதை 3ஆல் பெருக்கியிருக்காங்க, இதை 4ஆல் பெருக்குங்க 4 12 48ன்னு வந்துருச்சு. அடுத்து லாஸ்ட் நம்பர் 11 13 17 இது கூட என்ன பண்ணுறாங்க? 2 கூட்டுறாங்க +2 இது கூட
4 கூட்டுறாங்க. அப்போ இது கூட ப்ளஸ் 6 கூட்டினா 16 23ன்னு வருமா? 23 48 23 எங்கே வருது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் வருது. சரி, நடுவில் இருக்கிறவொன்னே கண்டுபிடிக்கலாமா? நடுவில் என்ன இருக்குது? ஏ இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது, அடுத்து என்ன? ஸோ இது ஒன்று மட்டும் தனியாக கேட்கறது இல்லாமல் எப்படிலாம் 3 கலந்து இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏ வந்து எப்படி டியா மாறுது? ஏ பி சி டி ப்ளஸ் 3, டிக்கு அப்புறம் இ எஃப் ஜி ப்ளஸ் 3. அப்போ இதுக்கு ப்ளஸ் 3 போடுங்க. ஜிக்கு அப்புறம் 3வது எழுத்து ஜி ஹெச் ஐ ஜே அப்படின்னு வரும். ஓகேவா? பாருங்கள், நடுவில் என்ன வருது? ஜே வருது. அப்போது பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது மாதிரி இந்த ஒரே கொஸ்டின்லேயே சொல்லிடுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. பின்வரும் சொற்களில் எந்த சொற்களை எது உருவாக்க முடியாது, எது உருவாக்க முடியும் அப்படின்லாம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க. எது உருவாக்க முடியாதுன்னா இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் இதில் இருக்குதான்னு பார்க்கணும். எது உருவாக்க முடியாது அப்படின்னா, ஓகேவா, அப்படியே எது லெட்டர்ஸ்லாம் இருக்குதா இல்லையா அப்படி பார்த்து கண்டுபிடிச்சாலும் முடியும். இங்கே பாரு, எது உருவாக்க முடியாத சொல் அப்படின்னா என்ன? விஓடிஇ. இது விஓடி இருக்கா பாருங்கன்னா இருக்காது. ஏன்னா டி இதில் இருக்குது. இதில் டி இருக்குதா இல்லை. அப்போ இதை தான் உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? மீதெல்லாம் பாருங்கள், ஆர்ஓஎஸ்சி இதில் இருக்கும். ஓகே, இஎன்டின்னு இருக்கும், டிஓஎன்இ இருக்கும். ஓகேவா? அப்போ டி இதில் இருக்குது, இதில் இல்லையா. அப்போ இந்த வார்த்தை தான் இந்த பெரிய வார்த்தையிலேருந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை சார். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது மாதிரி கூட டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏபி டேஷ் டேஷ் பிஏஏ டேஷ் டேஷ் ஏபி இது மாதிரி கேட்டாங்கன்னா முதல்ல ஏபி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போது 2 2 பிரிக்கலன்னு பார்த்தா ஏபி ஏபி பிஏன்னு மாறுது. அப்போ 3 3 பிரிக்கலன்னு பார்த்தா ஏபி, இங்கே பாருங்கள் 3 3 என்ன? ஏபிஏ. இங்கே பாருங்கள், ஏபிஏ ஏபிஏ ஏபிஏ. என்ன லாஜிக்கு? ஏபிஏன்ற லாஜிக். இந்த லாஜிக் என்ன ஒன்று இருக்கலாம்? ஏபிபி ஏபிபி ஏபிபின்னு வரலாம், இல்லை ஏஏபி ஏஏபி ஏஏபின்னு வரலாம், எது ஒன்றா வரலாம். இந்த லாஜிக்கை நீ கண்டுபிடிச்சிங்கன்னா எது விட்டு போச்சு அதை எடுத்துலாம். அப்போ என்ன ஆகுது? 2A பி 2A எங்கே இருக்குது பாருங்கள், பியில் தான் இருக்குது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், A17 அப்படின்னு இருக்கா. ஓகேவா? A17 D10 G14 M என்னன்னு வரும்னு சொல்கிறாங்க. ஏ வந்து முதல்ல நம்பர்ஸ் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 17 10 14. அப்போ இது எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 7 குறைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், 7 குறைஞ்சி ப்ளஸ் 4, மறுபடியும் 7 குறைச்சா 14 7 போச்சுன்னா 7ன்னு வரும். அப்போ நம்பரில் வந்து 7ன்னு தெரிஞ்சு போச்சு. 2 இடத்துல இருக்குது, ஏல இருக்குது, டியில் இருக்குது. அடுத்த லெட்டர்ஸை பார்க்கலாமா? ஏ டி ஜி டேஷ் எம். ஏ வந்து டியாக மாறுது. எப்படி மாறுது பாருங்கள்? ஏ பி சி டி ப்ளஸ் 3 அப்படின்னு மாறுது. டி வந்து ஜியாக மாறுது. டி இஎஃப்ஜி ப்ளஸ் 3 அப்படின்னு மாறுது. இப்போ பாருங்கள், ஏ வந்து டி பாருங்கள், ஏ பி சி ஏபிசிடி ப்ளஸ் 3யா. அடுத்தது பாருங்கள், ஜி வந்து ப்ளஸ் 3 போடுங்க, ஜி ஹெச் ஐ ஜே. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 3 போட்டால் என்ன வரும்? ஜே வரும். அப்போ J7 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? ஏ தான். ஓகேவா? ஸோ அதான் சொன்னேன், ஏபிசியில் லைனாக எழுதிக்கிங்க. எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்குங்க. அடுத்தது WIN என்பது இதை குறிக்கிறதுனில் இது எவ்வாறு குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ W வந்து டியாக மாறுது, ஐ வந்து ஆராக மாறுது, N வந்து எம்மாக மாறுதுன்னா இதெல்லாம் நல்லா யோசிச்சுன்னா தெரியும். ABCD EFG HI JKL MNOP QRS TUV WX. இங்கே பாருங்கள், மாற்றி போட்டுட்டேன். KL M வரைக்கும் போடணும். ஏன்னா 13 13 26 NOP QRS TUV WXY Z அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், W வந்து டியாக மாறுத பாருங்கள். W டியை குறிக்கிறது, ஐ வந்து ஆரை குறிக்கிறது, N வந்து எம்மை குறிக்கிறது. அப்போ இது என்ன குறிக்குன்னு சொல்லுங்கள். ஆருக்கு என்ன பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள்? ஆர் எங்கே இருக்குது? ஆருக்கு பக்கத்தில் GHI வருமா? ஐ வரும். யூக்கு யூ எங்கே இருக்குது பாருங்கள்? இதான் UV. எஃப்ஆ? IF. அடுத்து எண்ணுக்கு பாருங்க, எண்ணுக்கு எம் இருக்குது. ஸோ IFM எங்கே இருக்குது? பி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் பாருங்கள், ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஸ்டின்ஸ் வேறு கேட்டிருந்தாங்க. இந்த கலர்ஸ் நேம் வச்சு, சண்டே மண்டே வச்சு, இந்த போமோ கிரானேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல், போமோ கிரானேட் கோவா இது மாதிரி வச்சு, ஓகேவா, ஜான்வரி பிப்ரவரி வச்சு சண்டே மண்டே வச்சு இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னென்னா
ஸோ வவ்வல்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு தான் கேட்டாங்க. இந்த ஆர்இடி என்பது 1ஐ குறிக்கிறதுனா, ஒரு வவ்வல்ஸுக்கு 1. இங்க யூஇன்னு 2 வவ்வல்ஸ் இருக்கு, 2 குறிக்குது. ஐஓஇ 3 இருக்குதால 3 குறிக்குது. அப்போ ஓஏஇ 3 வவ்வல்ஸ் இருக்குதால அப்போ ஆன்சர் என்ன? 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸு. ஹோம் ஹெச்ஓஎம்இ ஹோம் என்பது இதை குறிக்கிறது எனில் இது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச் வந்து என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க ஹெச்ஐ ப்ளஸ் 1 ஓபிக்யூ ப்ளஸ் 2 எம்என்ஓ இங்க பாருங்க எம் வந்து பியை குறிக்குது. எப்படி எம்என்ஓபி ப்ளஸ் 3 குறிக்குது. இ வந்து ஐனா ப்ளஸ் 4. அப்போது என்ன லாஜிக் தெரியுதா? +1 +2 +3 +4. அப்போ இது +1 போடுங்க, பி வரும். இது +2 போடுங்க, சி டிஇ வரும். அடுத்து ஐக்கு +3 போடுங்க, எல் வரும். டிக்கு +4 போடுங்க, ஹெச் வரும். +4 என்ன? டியை விடுத்து 4வது எழுத்து. அப்போ எங்கே இருக்கு பாருங்க, பிஎல்ஹெச். ஸோ சி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ சமீபத்தில் கேட்ட 2025 கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ ஏபிசிடிஇ என்பது இதை குறிக்கிறது. அப்போ இது ஒரு லெட்டர்ஸு ஒரு நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இ வந்துருச்சு. அடுத்து என்ன வரும்? எஃப் ஜி ஹெச் ஐ ஜே. இது எதை குறிக்கும் அப்படின்னா, டிக்கு அப்புறம் பாருங்கள் பிக்யூஆர்எஸ்டியா. அடுத்து யூ நம்பர் வந்து 6. அடுத்து வி 7. அடுத்தது யூவி டபிள்யூ 8, எக்ஸ் 9, ஒய் 10 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதற்கு சமமானது என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ Q2 என்பது பாருங்க Q2 பி எஃப் வி7 ஏ இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். Q2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது? பின்னு இருக்குது பாருங்க. ஸோ பி இங்கே இருக்குது. பி கீழே என்ன இருக்குது? Q2 பாருங்கள். Q2 பியை குறிக்குது, பியும் Q2 குறிக்குது. அதை அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். அடுத்து என்ன பாருங்க, எஃப் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே எஃப் எதை குறிக்கும்? U6. அடுத்து V7 எங்கே இருக்குது பாருங்கள். V7 பாருங்கள். V7 எதை குறிக்கும்? ஜியை குறிக்கும். அப்போ ஜியை போட்டேன். அப்போ ஏ வந்து P1 அவ்வளோதாங்க. இது எங்கே இருக்குது பாருங்கள். BQ 2U 6G P1. ஸோ சரியான ஆன்சர் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள். இது சமீபத்தில் 2020 எஃப்ஓஎக்ஸ் என்பது சிஏடி குறிக்கிறது. இது எவ்வாறு குறிக்கும் அப்படின்னு கேட்டு யூஸ்வலாக சிம்பிளாக கொடுக்கும்போது எஃப்ஓஎக்ஸு சிஏடியை குறிக்கிறதுனா எஃப் வந்து சியை குறிக்கும், ஓ வந்து ஏவை குறிக்கும், எக்ஸ் வந்து டியை குறிக்கும். பட் இல்லாத எழுத்துலாம் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அதை அப்படியே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் என்பது எதை குறிக்கும்? டியை குறிக்குதா? டி. இ என்பது எதை குறிக்கும்? இதில் இல்லை. அப்போ இ அப்படியே வச்சுக்கணும். ஆர் என்பது இதில் இருக்கா? இல்லை. அப்போ ஆர் அப்படியே வச்சுக்கணும். ஓ என்பது இருக்கா? இருக்குது. ஓ என்பது ஏவை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், எக்ஸ் என்பது எதை குறிக்கிறது? டியை குறிக்குது. அவ்வளோதாங்க. டிஇஆர்ஏடி எங்கே இருக்குது பாருங்கள்? டி. டிஇஆர்ஏடி கரெக்டாக இருக்கா? பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். இதுவும் சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ சிஏடி என்பது இதை குறிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஓஜி இதை குறிக்கிறது. டேன் ஏஎன் இதுக்கும் இது என்ன குறிக்குன்னு கேட்குறாங்க. அப்போது டி எதை குறிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஏபிசி அப்படின்னு போட்டுடலாமா? இதை டிஇஎஃப்னு போட்டலாமா? டிக்கு மேலே என்ன இருக்குது? சி இருக்குது. ஏவுக்கு நேராக இங்கே பாருங்கள், ஏவுக்கு என்ன குறிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ வந்து பிஐ குறிக்கிறது. தெரியுதா? அப்போ பி. நல்லா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சிஏடி எதை குறிக்கிறதுன்னா ஏபிசியை குறிக்கிறது. அப்போ சி வந்து ஏவை குறிக்குது, ஏ வந்து பியை குறிக்கிறது, டி வந்து சியை குறிக்கிறது. அதுதானே? இப்போ சொல்லுங்கள், டி வந்து எதை குறிக்கிறது? சியை போட்டாச்சு. ஏ வந்து பிஐ குறிக்கிறது, பியை போட்டாச்சு. அப்போ என் வந்து எங்கே? என் இல்லை இல்லையா? அப்போ என் அப்படியே போட்டுக்கணும். அப்போ மேலே சிபிஎன் வரணும். கீழே சி எதை குறிக்கிறது? ஏ. அடுத்து ஓ. ஓ என்பது எதை குறிக்கும்? ஓ என்பது இயை குறிக்கிறது. ஸோ இ. அடுத்து டி. டி என்பது எதை குறிக்கிறது? சி. ஸோ ஏசிஇன்னு. அப்போ பாருங்கள், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன இருக்குதோ அதை அப்படியே குறிச்சிக்கிறேன், எடுத்து போட்டுக்கிட்டால் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடுது.
ஓகே. அடுத்தது இது கொஞ்சம் டிஃபரண்டான கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசிடி என்பது இதை குறிக்கிறது எனில், எது இதை குறிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பாருங்க ஏபிசிடி எதை குறிக்கிறது? பிடிஎஃப்ஹெச்சை குறிக்கிறது எனில், எது எம்என்ஓபியை குறிக்கும்? இங்க பாருங்க ஏ வந்து பி அதானே +1, பி வந்து டி, பிசிடி +2, சி வந்து எஃப் +3, டி வந்து ஹெச் +4, டி இஎஃப்ஜிஹெச் +4. அதே மாதிரி இதை கொடுத்துட்டு கேட்குறேன்னா இதில் -1 எடுத்துக்கோங்க, இதில் -2 எடுங்க, -3 எடுங்க, -4 எடுங்க. இப்போ எம்முக்கு முன்னாடி என்ன வரும்? எல்லு. எல்லுக்கு முன்னாடி என்ன வரும்? எண்ணுக்கு ரிவர்ஸில் ரெண்டாவது லெட்ரு எல்லு எல்லு எல்லு. நீ வேணா பாருங்கள் எல் எம். ஸோ +1 போட்டிங்கன்னா இது வரும், இது +2 போட்டிங்கன்னா இது வரும், +3 போட்டிங்கன்னா இது வரும். ஓகே அப்படியே ரிவர்ஸில் அப்போ தான் சொன்னேன் நான் ஏபிசிடியில் லைனாக எழுதிக்கிங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுதான் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? சரி அடுத்தது இப்போ தான் நான் சொன்னேன் சண்டேவோட வேல்யூ 2, டியூஸ்டேவோட வேல்யூ 3, தேர்ஸ்டேவோட வேல்யூ 2, மண்டேவோட வேல்யூனா வவல்ஸ் தான் சார் காரணம். ஸோ யூஎன் 2 வவல்ஸ் இருக்குது 2, யூஇஏ 3 இருக்குது, யூஏ 2 இருக்குது. அப்போ மண்டேல எத்தனை இருக்குது? ஓ இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 2. இது மாதிரி ஸோ வவல்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள் ஏடி 20, பிஏடி 40, சிஏடியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கி போட்டிருக்காங்க. இப்போ பிக்கு 2, ஏவுக்கு 1, டிக்கு 20. அப்போ 3த்தையும் பெருக்கியிருக்காங்க 40. அப்போ சிஏடினா வரும் சிக்கு 3, ஏவுக்கு 1, டிக்கு 20. அப்போ 20 60 ஆன்சர். ஸோ அவன் என்ன ஒன்றா பண்ணலாங்க, அப்படியே ஆட் பண்ணி போடலாம், மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம், ஆட் பண்ணி எத்தனை நம்பருக்கு அதை டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி எத்தனை நம்பருக்கு அதை டிவைட் பண்ணலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அதே லாஜிக்கில் நான் இங்கே பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்கொயர் என்பது இதை குறிக்கிறது எனில் ரெக்டாங்கிள் எதை குறிக்கும்? இது மாதிரி கேள்வி கேட்கும்போது கேட்குற கொஸ்டின்ஸ் இதில் இருக்குதான்னா லெட்டர்ஸ்லாம் இருக்குதானா? இல்லை. இல்லைனா ஏபிசிடியில் லைனாக யோசிக்கணும். இருந்ததுன்னா இந்த நம்பரை தலைமையில் அப்படியே போட்டுட்டு இதில் வந்து கண்டுபிடிச்சி போடலாம். ஆனால் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஏபிசிடியில் என்ன பார்த்தணும்? ஸோ எஸ் என்பது பார்த்திங்க அப்படின்னா 19 குறிக்கும், கியூ என்பது 17 குறிக்கும், யூ என்பது 21 குறிக்கும், ஏ என்பது 1 குறிக்கும், ஆர் என்பது 18 குறிக்கும், இ என்பது 5 குறிக்கும். பாருங்கள் இந்த லெட்டர்ஸ் அப்படியே லைனாக எழுதிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஏபிசி லைனாக எழுதுங்க. எழுதுனீங்கன்னா ஆர் என்பது எதை குறிக்கும்? 18 குறிக்கும், இ என்பது 5 குறிக்கும், சி என்பது 3 குறிக்கும், டி என்பது 20 குறிக்கும், ஏ என்பது 1 குறிக்கும், என் என்பது பாருங்கள் 14 குறிக்கும், அதுதானே. அடுத்து ஜி வந்து 7 குறிக்கும், எல் வந்து 12 குறிக்கும், இ வந்து 5 குறிக்கும். இந்த லெட்டர்ஸ் எங்கே லைனாக இருக்குது பாருங்கள், சியில் தான் இருக்குது பாருங்கள். ஓகேவா? அப்போது சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் பிஏஒய் என்பது 28 குறிக்குதுன்னு டபிள்யூஓஎன் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பிஏஒய் ஓகேவா? ஸோ ஏபிசி லைனாக எதுங்க, பிக்கு 2ன்னு வரும், ஏவுக்கு 1 வரும், ஒய்க்கு 26ன்னு வரும். இது மொத்தம் ஒய்க்கு 25ன்னு வரும். ஏன்னா 25க்கு அப்புறம் தான் 26. இது மொத்தம் ஆட் பண்ணாலே 28ன்னு வருது. அதே மாதிரி டபிள்யூ போட்டிங்கன்னா 23, ஓ வந்து 15, என் வந்து 14. இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள் 23, 15, 14. 5 3 8 8 4 12 2 மீதி 1, 3 3 2 5 52 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க சார். அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ A1, C3, F6, J10, O11 கிட்ட என்ன கொடுக்குறாங்க? முதல்ல ஏ வந்து சியாக மாறுது. ஏ எப்படி சியாக மாறும்? ஏ பி சி +3. சி வந்து எஃப்ஆ மாறுது, டிஇஎஃப் +3. எஃப் வந்து ஜே, எஃப் ஜிஹெச்ஐ. இங்கே பாருங்கள் ஏ வந்து சி, ஏ பி சி, அப்போ +2ன்னு மாறுது. ஸோ +2 +3 அடுத்து +4 அப்படின்னு மாறும், இது +5ன்னு மாறும். அப்போ அடுத்து +6 அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா ஓக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ பிக்யூஆர்எஸ்டி யூ அப்படின்னு வரும், 6வது எழுத்து. ஸோ யூ தான் வரும். யூவில் இங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஸோ 2 இருக்குது, 21 இருக்குது. அப்போ நம்பரில் கண்டுபிடிக்கலாமா? 1 வந்து 3 +2, 3 வந்து 6 +3, இது +4, இது +5, அடுத்து +6 போட்டால் 15 21, யூ 21 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அதே கொஸ்டின்ஸ் தான் இது.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி என்பது வெண்ணெய் என்றும், வெண்ணெய் என்பதை பால் என்றும், பால் என்பது சட்டை என்றும், சட்டை என்பதை காலன் என்றும், காலன் என்பது சைக்கிள் என்றும், சைக்கிள் என்பது கடிகாரம் என்றும், கடிகாரம் என்பது விமானம் என்றும், விமானம் என்பது கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது எனில் பின்னொற்றில் நேரத்தை குறிப்பது எது? நேரத்தை என்ன குறிக்கிறாங்க? கடிகாரம் சொல்லுவோம். நேரம் வந்து கடிகாரம் சொல்லுவோம். அதானே? இந்த கடிகாரம், கை கடிகாரம் எதை குறிக்கிறது பாருங்க? கை கடிகாரம் விமானம் என்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விமானம் தான் சரியான. ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கக்கூடாதுங்க. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, என்ற தொடரில் அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பி இ ஹெச் அத்துனா வரும். பி சி டி இ ப்ளஸ் 3, இ எஃப் ஜி ஹெச் ப்ளஸ் 3. அப்போ அடுத்து ஹெச்சுக்கு அப்புறம் ப்ளஸ் 3 போட்டால் ஹெச் ஐ ஜே கே, அப்போ கே வரும். கே வரதுக்கு நாலத்தில் எங்கே பாருங்கள், இங்கே மட்டும் தான் வரும். அப்போ இதான் ஆன்சர். ஸோ அடுத்த லாஜிக் நீ கண்டுபிடிச்சிங்கன்னா கூட ஏகேஎஸ் யூ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கீழே கிட்ட பாருங்கள், டி எஸ் ஆர் கியூ பி ஓ. இது அப்படியே ஏபிசி லைனாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரும். ஓபி கியூஆர்எஸ்டி. அப்போ முன்னாடி என்ன வரும்? எம்என் ஓபி அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள், இது 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர். என் 169, எம் 196, 14 ஸ்கொயர் 196. எங்க ஏ தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, கியூ என்பது 5137 பேட் இது குறிக்கிறது. இது எவ்வாறு குறிக்கப்படும்னா, இதில் இருக்கிற கேட்குற கேள்வி இதில் இருக்குது பாருங்கள். அதனால் இந்த நம்பர் அப்படியே போட்டுக்குங்க. ஸோ 5137 924. இப்போ குறிக்கலாமா? ஜிஏடி, ஜிஏடிஇ. ஜிக்கு என்ன மேலே இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. ஏவுக்கு 2 இருக்குது. டிக்கு 4 இருக்குது. இக்கு 7 இருக்குது. ஸோ 52 47. பாருங்கள், பி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபோன் என்பதன் குறியீடு இது எனில் ரேடியோ என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? அப்போது ஃபோன் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னா, பி வந்து எஸ்எம்ஆர், பி கியூஆர்எஸ் ப்ளஸ் 3, ஹெச் ஐஜேகே ப்ளஸ். அப்போ எல்லாமே ப்ளஸ் 3 லாஜிக்கில் போதுங்க. ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்படின்னு. இப்போ இதுக்கு ரேடியோவுக்கு ப்ளஸ் 3 போட்டால் என்ன வரும்? ஆருக்கு ப்ளஸ் 3 போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வரும். ஆர் எஸ்டியூ. ஏவுக்கு வந்து ப்ளஸ் 3 போட்டால் ஏபிசிடி அப்படின்னு வரும். ஸோ ஜிஎல் ஆரும் எல்லாமே ப்ளஸ் 3 லாஜிக்கில் மட்டும்தான் போகுது. அதாவது ஓவை அடுத்து 3வது எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் போட்டால் ரைட் ஹேண்ட் சைடு, மைனஸ் போட்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியானது. இது இவ்வாறு குறிக்கிறது, இது இவ்வாறு குறிக்கிறது, இது எவ்வாறு குறிக்கும்? ஸோ 1 2 3 4 5 போட்டோம். இதுக்கு 1 2 3 6 7 8 போட்டுட்டோம். இப்போ சொல்லுங்கள், மேங்கோ எம் ஏஎன்ஜிஓ. எம்மோட வேல்யூனா 8. ஏவுக்கு என்ன இருக்குது? 2. எண்ணுக்கு என்ன இருக்குது? 3. ஜிக்கு என்ன இருக்குது? ஜிக்கு பாருங்கள் 4. ஓவுக்கு என்ன வரும்? 7. 82 347. பாருங்கள், பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு ரகசிய குறியீட்டு முறை அல்ஜிப்ரா என்பது இதை குறிக்கிறதெனில் இது எவ்வாறு குறிக்கப்படும்? ஜாமெட்ரி என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஸோ என்ன லாஜிக்னு பார்க்கணும். ஏ வந்து பியாக மாறுது +1, எல் வந்து கேவாக மாறுது அப்போ -1, ஜி வந்து ஹெச்ஆ மாறுது +1, இ வந்து டியாக மாறுது -1, பி வந்து சியாக மாறுது +1, ஆர் வந்து கியூவாக மாறுது -1, ஏ வந்து. ஸோ +1 -1 +1 -1 முன்னாடி எடுத்து பின்னாடி எடுத்து அந்த லாஜிக்கில் போகுது. அதே மாதிரி ஜிக்கு +1 போட்டால் என்ன வரும்? ஜி ஹெச் வரும். இக்கு முன்னாடி என்ன வரும்? டி வரும். ஓவுக்கு அப்புறம் பி வரும். எம்முக்கு முன்னாடி என்ன வரும்? என். இது மாதிரி +1 போட்டுகிட்டே போனீங்கன்னா எல்எஃப்எஸ்எஸ்எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். எங்க பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ இந்த சீக்வன்ஸில் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு, அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 7 14 23 34. முதல்ல அதை கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 2 வந்து என்ன மாறுது? 7ஆக மாறுது. அப்போ என்ன வரும்? +5. இங்கே பாருங்கள், 2 கூட 7 14 23 34. அடுத்தது இது கூட எவ்வளோ? 5. இது கூட எவ்வளோ? 7. இது கூட 9. இது கூட 11. அடுத்து 13.
34 கூட ஒரு 13 ஆட் பண்ணுங்க 7 47 ஃபர்ஸ்ட் லெட்டர் 47ன்னு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க பாருங்க. இசட், ஒய், எக்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துக்குது பாருங்க. அப்போ யூ வருமா நடுவுல? யூ 47 யூ எங்க இருக்கு பாருங்க. இங்க மட்டும் தாங்க இருக்கு. 47 யூ. ஓகேவா? நீங்க வேணா அடுத்த லெட்டர்ஸ கண்டுபிடிச்சாலும் போதும். 5 5 2 7 7 2 9 9 2 11 11 13 13 2 15 எல்லாம் 2 2 போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு கணக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இந்த கணக்கு தாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டேன் பாருங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது இத பாருங்க. இங்க பாருங்க ஏ, பி, பி, டி, சி அப்படியே மாறி மாறி மறுபடியும் டி வருதுன்னா, இது 1 விட்டு 1 யோசிக்கணும். இது பாருங்க ஏ, பி, சி, டி, இ, எஃப். அப்போ லாஸ்ட்ல எஃப் வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன வருதுன்னா, பி வந்து டியா மாறுது. அப்போ 1 விட்டுருக்காங்க. +2 இதெல்லாம் +1ல போகுது. டி, இ, எஃப் +2 எஃப், ஜி, ஹெச் +2 ஹெச், ஐ, ஜே வரும். ஏன்னா +2 போட்டோம்னா ஐயை விட்டுட்டு ஜே. ஜேஎஃப் எங்கே இருக்குது பாருங்க. டி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க. டி என்பது 4ஐ குறிக்கிறது, கவர் என்பது 63ஐ குறிக்கிறது, பேசிக் என்பதுக்குன்னா ஏபிசியில் லைனாக 4ன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63 வரும். இப்போ பேசிக் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். பிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ன்னு வரும். ஏவுக்கு +1ன்னு வரும். எஸ்ஸுக்கு என்ன வரும்? 19ன்னு வரும். எஸ்ஸுக்கு இங்கே பாருங்கள். ஏபிசி லைனாக பாருங்கள். எஸ்ஸுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இருங்க நான் எழுதியிருக்கேன். எஸ்ஸோட வேல்யூ 19, ஐயோட வேல்யூ என்ன வரும்? 9, ஐயோட வேல்யூ 9, மறுபடியும் எஸ்ஸோட வேல்யூ 19. இங்கே பாருங்கள். 19 19 38, 38 2 40, 41 ஒரு 9, 50 சரியான ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது இவ்வாறு குறிக்கப்படுகிறதுனில் இது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இந்த மெடிசன் என்பதை குறிக்குதுன்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இ முதல்ல ஈயை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டரை லாஸ்ட் லெட்டரை அப்படியே போட்டுட்டு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. மீதெல்லாம் அடுத்தடுத்த +1ல் போட்டிருக்காங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள். சிஆர் இந்த ஆரை முதல்ல அப்படியே போட்டேன்னா ஆரை போட்டேன். ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப். டிக்கு அப்புறம் யூ. யூக்கு அப்புறம் வி. ஏன்னா இங்கே அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பாருங்கள். எம் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சா, முதல்ல ரிவர்ஸில் ஆரம்பிக்கிறேன். இ வந்து அப்படியே போட்டேன். என்னுக்கு அப்புறம் என்ன பண்ண +1 போட்டால் ஓ. ஐக்கு அப்புறம் ஜே. கரெக்டாக தான். ஸோ இதே மாதிரி போட்டிங்கன்னா வியூக்யூ என்பிசி அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள். சி இருக்குது. இந்த ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் மட்டும் அப்படியே போட்டுட்டு மீதெல்லாம் அடுத்த லெட்டர்ஸை போட்டிருக்காங்க +1ல் லாஜிக்கில். ஓகேவா? அப்போது சி தான் சரியானது. பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். Z1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதானே? இங்கே 1 2 6 இங்கே முதல்ல இதை போடலாமா? இசட் வந்து இங்கே பாருங்கள். நடுவில் ஒய்ன்னு விட்டுச்சு. யூவி டபிள்யூ விட்டுருக்கு. அப்போ எல்லாமே என்ன இருக்குது? ரிவர்ஸில் போகுது. ஃபஸ்ட் லெட்டர் தான் பார்க்கலாமா? இசட்டு, எக்ஸு, வி, டி, ஆர், பி. அப்போ என்ன வரும்? அடுத்தது என் வரும். ஏன்னா இடையில 1 விட்டு எம்க்கு என் வந்துச்சுன்னா ஓக்கு அப்புறம் பின்னு வந்துச்சு. முதல் லெட்டர் என்னு தெரிஞ்சு போச்சு. என் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த லெட்டர்ஸை கண்டுபிடிச்சலாமா? ஏ வந்து டியா மாறுது. எப்படி ஏ வந்து டியா மாறுது? ஏ பி சி டி +4. டி வந்து ஜி. டி இ எஃப் ஜி. டி இ எஃப் ஜி. ஏ பி சி டி +4 இல்லைங்க +3. இங்கே பாருங்கள். +3. ஜி ஹெச் ஐ ஜே +3. கே எல் எம் +3. எம்முக்கு அப்புறம் ஓ என்ன ஒரு பி. எம் என் ஓ பி +3. QRS அவ்வளோதாங்க. +3 போட்டால் எஸ்ன்னு வரும். அவ்வளோதாங்க. அடுத்த லெட்டர் எஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்எஸ்ன்னு வரும். நடுவில் நம்பர்ஸ் வரும். என்எஸ் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது என்எஸ். அவ்வளோதாங்க சார். இந்த நம்பரையும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார். ஓகேவா? ஸோ 1 2 6 21 88 445. ஸோ அடுத்து என்ன வரும்? இது மாதிரி கேட்டால் என்ன சார் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நடுவில் பாருங்கள் 4 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இது என்ன லாஜிக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த 1 × 1 + 1 எவ்வளோ வருது? 2ன்னு வருது. 2 × 2 + 2 6ன்னு வருது. 6 × 3 + என்ன நம்பர் வருதோ 2ஆல் பெருக்கி 2 கூட்டிருக்காங்க. 3ஆல் பெருக்கி 3 கூட்டிருக்காங்க. 4ஆல் பெருக்கி 4. 3 18 3 21. இப்போ பாருங்கள் 21. 4ஆல் பெருக்கி 4 கூட்டுங்க. என்ன வரும்? 88ன்னு வரும்.
88 5ஆல பெருக்கி 5 கூட்டுங்க. கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? ஸோ 445ன்னு வரும். இந்த 445 6ஆல பெருக்கி 6 கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? 2676 அப்படின்னு வரும். ஸோ லாஜிக்கை சொல்லி கொடுத்துட்டேன்னா, ஸோ நம்பரை வச்சும் கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, JKI டேஷ் HM. ஜே வந்து கே வருது. JK என்ன வரும்? ப்ளஸ்ஸு கே ஐ மறுபடியும் வருது. அப்போ இந்த லாஜிக்கில் வராது, 1 விட்டு 1ன்னு யோசிக்கணும். ஏன்னா இடையில ஜே வந்து ஐ வந்துட்டு மறுபடியும் மாறி வருது இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், இது இப்படி வரும். 1 விட்டு 1 யோசிக்கிறேன் பாருங்க, HIJ. ஓகேவா? இப்போ இதை ரிவர்ஸில் யோசிங்க. எங்க இங்கே என்ன வரும்னு பாருங்க. பி ஃபர்ஸ்ட் லெட்டர் யோசிக்காமல் இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? கே அப்படின்னு இருக்குது. அடுத்து எல்லு, அடுத்து பார்த்தீங்கன்னா எம்மு. அப்போ எல்லு முதல்ல தெரிஞ்சு போச்சு, எல்லுன்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, லாஸ்ட் லெட்டர் தனியாக எதிர் பாருங்கள். இசட்டு எக்ஸு வி டேஷ் ஆர் பி அப்படின்னு சொல்லிட்டு PQR ST UV WX YZ. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் இதில் வந்து -2, இது -2, இது -2, இது -2 போட்டால் அப்புறம் என்ன வருங்க? டி வரும். LT இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல LT இருக்குது, LT இங்கே இருக்குது. அப்போ நம்பர்ஸை பற்றி யோசிக்கணும். அடுத்து 2 4 7 டேஷ் 16 22. இது என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இது 3 ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன 4 3 7. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இது கூட 2 ஆட் பண்ணிக்கிறோம், 3. அடுத்தது இது கூட 4 ஆட் பண்ண என்ன ஒரு 7 11ன்னு வருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ L11T தான் சரியானது. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான லாஜிக்கை கண்டுபிடிக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், விடுபட்டது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 16 18 21 25. இது 2 + 2, இங்கே பார்த்தீங்கன்னா +3, இது +4, அடுத்து +5 போட்டால் என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 7 3 10 14 19. இங்கே பாருங்கள், +3 +4 +5, அடுத்து +6 போட்டால் என்ன வரும்? 19 6 25ன்னு வரும். லாஸ்ட்டில் 25. 30 25 எங்கே இருக்குது பாருங்கள்? 30 25 இது. ஸோ சி தான் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற வெயிட் எல்லாமே வி தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா வி தவிர வேறு எதனா வந்தால் தான் கண்டுபிடிக்கணும், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், இது இவ்வாறு குறிக்கப்படுகிறது. இது எவ்வாறு குறிக்கப்படும் சொன்னேன். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், அதே லாஜிக் தான். பி வந்து 2வது எழுத்துனா ஒய் வந்து ரிவர்ஸில் 2வது எழுத்து. அப்போ ABCD EFG HIJ KL MNOPQRS TUV WXYZ. இப்போ சொல்லுங்கள் பாருங்கள், பி வந்து ஒய்யை குறிக்குது, இ வந்து வியை குறிக்குது பாருங்கள். ஓகேவா? ஏ வந்து Z, டி வந்து ஜியை குறிக்குது, டி வந்து ஜியை குறிக்குதா? அப்போ இது மைல் சொல்லுங்கள், MILD. எம்முக்கு பாருங்கள் N வரும், ஐக்கு பாருங்கள் ஐ எங்கே இருக்குது? ஆர் வரும், எல்லுக்கு எங்கே பாருங்கள்? எல் வந்து ஓன்னு வரும், டிக்கு எங்கே? டபிள்யூ. அவ்வளோதாங்க. ஸோ டி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொஷின்ஸு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். என்னென்னா, இதை பல ஆங்கிள் யோசிச்சு வச்சு பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஸோ PEACE இதுலேயே இருக்குதா? அப்போது இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ABCDEF அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னும் 1 3 5 7 9 11 இந்த ஒற்றைப்படையில் கொடுத்துட்டாங்க சார் லைனாக. அவ்வளோதாங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31. ஓகேவா? ஈயோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9 தான் வரும், ஏன்னா முன்னாடியே வந்துடுச்சு. அடுத்தது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 1. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இங்கே பார்க்கும்போது தெரியுது 5. ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 29, ஏன்னா ஒற்றைப்படையில் 2 வராது, சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 1. இப்போ சொல்லுங்கள், பிக்கு என்ன வரும்? 31. ஈக்கு என்ன வரும் பாருங்கள்? ஈக்கு
9. ஓகேவா? ஏவுக்கு என்ன வரும்? 1. சிக்கு என்ன வரும்? பாருங்க சி 5. ஈக்கு 9. அவ்வளோதாங்க. ஸோ 31, 9, 1, 5, 9 எங்கே இருக்குது பாருங்க? ஏ தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஈஸிங்க. பார்த்தோன்னே எல்லாம் போட்டுடலாம். இந்த நம்பர்ஸ் அப்படியே ஏன்னா கேட்குறது இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு அப்படியே நம்பரை போட்டால் போதும். இங்கே பாருங்க 8, 3, 5, 7, 6, 4. இங்கே பாருங்க 2, 6, 3, 5, 0, 9, 2. இப்போ சொல்லுங்க பிளைண்டுக்கு சொல்லுங்க. பிக்கு என்ன வரும் பாருங்க? பிக்கு 7, எல்லுக்கு 8, ஐக்கு 6, எண்ணுக்கு 9, டிக்கு 2. இப்போ 78, 692 எங்கே இருக்கு? ஸோ ஏ தான் சரியானது. ஓகேவா? இங்கே அடுத்து பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானதுங்க. பார்த்தேன் இ வந்து 5வது லெட்டர் குறிக்கும், ஜி வந்து 7, ஐ வந்து 9, கே வந்து 13. இப்போ கேக்கு அப்புறம் என்ன வரும்? இ எஃப் ஜி ப்ளஸ் 1, ஹெச்ஐ ப்ளஸ் 1, ஜேகே ப்ளஸ் 1. அடுத்தது எல் எம்மு. ஸோ எம்மு தான் வரும். ஓகேவா? எம்மு போட்டால் எம்மு எத்தனாவது லெட்டர்ஸ்? 13வது லெட்டர்ஸ். பி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டுங்க. இந்த லாஸ்ட் லெட்டர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு கண்டுபிடிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ வந்து எஃப்ஆ மாறுது. இ வந்து எஃப்னா ப்ளஸ் 1. பாருங்க இ வந்து ப்ளஸ் 1 போட்டால் தான் எஃப்னு வரும். டி வந்து பார்த்தீங்கன்னா -1. டி வந்து -1 ஏன்னா ரிவர்ஸில். யூ வந்து டபிள்யூ மாறுது. யூ விடபிள்யூ ப்ளஸ் 2. சி வந்து ஏவா மாறுது. அப்போ -2. அப்போ +1 -1 +2 -2 +3 -3. ஓகேவா? +4 -4 இந்த லாஜிக்கில் போதுங்க. ஓகேவா? பாருங்கள் இப்படிலாம் வருது. அதே மாதிரி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்ஸுக்கு +1 +1 போட்டால் என்ன வரும்? டி. சிக்கு -1 பி வரும். ஹெச்சுக்கு +1 ஹெச்ஐ வரும். ஹெச் +2 ஏன்னா எஸ்ஸுக்கு இங்கே பாருங்கள் சிக்கு -1 ஹெச்சுக்கு +2 தானே போடணும். +2 போட்டால் என்ன வரும்? ஹெச்சுக்கு +2 போட்டால் ஹெச் ஐ ஜே வரும். ஓகே ஓவுக்கு -2 போட்டால் என்ன வரும் ரிவர்ஸில்? ஸோ எம் வரும். அடுத்து ஆர் வரும், ஐ வரும். ஓகேவா? ஸோ ஏ தான் சார். என்ன லாஜிக்னு தெரியுதா? +1 -1 +2 -2 +3 -3 லாஜிக்கில் போயிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஏ தான். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.